அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, நல்ல அருமையான டேஸ்ட்ல சிக்கன் கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, ஒயிட் ரைஸோட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்ல அட்டகாசமா இருக்கும். இது செய்யறதும் ரொம்ப சுலபம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்குங்க. இதை நல்லா தண்ணியில அலசிட்டு சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். இந்த சிக்கன் கிரேவிக்கு நம்ம மசாலா வதக்கி அரைக்கணும். அடுப்பை பற்ற வச்சு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் சூடான உடனே இந்த சைஸில் 2 துண்டு பட்டை சேர்த்துக்குங்க, 2 ஏலக்காய் சேர்த்துக்குங்க, 4 லவங்கம், 1 டீஸ்பூன் மிளகு, ஜீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க, சோம்பு 1 டீஸ்பூன், 15 பல்லு பூண்டு சேர்த்துக்குங்க, இஞ்சி 3 துண்டு சேர்த்துக்குங்க. அது கூடவே 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம், அது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்ப பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்தோடனே இது கூட 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க. முந்திரி பருப்பு வெங்காயத்தோட சேர்த்து வதக்கி விடுங்க. அது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புதினா தழை சேர்த்துக்குங்க, கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ பாருங்க, வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்ல கொட்டி நல்லா ஆற வச்சிருங்க. வதக்கி ஆற வச்ச மசாலா எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. ஆறதுக்கு அப்புறம் அரைக்கிறதுக்கு நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், நான் மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அரைச்ச மசாலா இந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நம்ம சிக்கன் கிரேவி செய்ய போயிடலாம். சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு அடுப்பை பற்ற வச்சு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடான உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலை பொரிஞ்சு வந்த உடனே அடுப்போட தீயை ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்குங்க. அரைச்ச மசாலா சேர்த்துட்டு அது கூடவே மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க, தனியாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அது கூடவே 1 ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துக்குங்க. நான் கடையில் வாங்குறது தான் சேர்த்துக்கிறேன், நீங்கள் வீட்டில் அரைச்சது இருந்தாலும் சேர்த்துக்குங்க. இந்த சிக்கன் கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு மசாலாவை 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்க, 1 நிமிஷம் நல்லா வதங்கி வந்துடுச்சு மசாலா. இப்போ இதில் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லா 2 நிமிஷத்துக்கு நல்லா மசாலாவோட வதக்கி விடுங்க. இப்போ பாருங்க, சிக்கன் மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த சிக்கன் வேகிறதுக்கு கிரேவிக்கும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க. நான் மசாலா அரைச்ச ஜாரில் மசாலா இருக்கிறதுனால அதில் தண்ணி ஊற்றி நான் அதை சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு மசாலா எல்லாம் ஒன்று சேர கலந்து விடுங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை பிளேட்டு போட்டு மூடி வச்சிருங்க. மூடி வச்சு அடுப்போட தீயை மீடியமாக வைங்க. சிக்கன் நல்லா வெந்து கிரேவிலேருந்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு கொதிக்க விடுங்க. இடையில ஓப்பன் பண்ணி அப்பப்போ கலந்து விடுங்க. சிக்கன் கிரேவியை கொதிக்க வச்சு 10 நிமிஷம் ஆகுது. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் கிரேவி நல்லா கொதிச்சு சிக்கன்லாம் நல்லா வெந்து எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. சிக்கன் கிரேவி எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னுட்டு பாருங்கள். இது கூட பொடி எண்ணெய் இருக்குன்னா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வைக்க வேண்டியதுதான். நல்லா அருமையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.